மட்டன் தண்ணி குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. அதே சிக்கனில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு சில பொருட்களை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கணும் மசாலாவை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய், நட்சத்திர சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கரிஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததும் நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு கடைசியாக ஒரு 4 பத்தை தேங்காய் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இறக்கிடுங்க. இது நல்லா ஆறுனதும் நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கூடவே எல்லாமே நம்ம நசுக்கி தான் சேர்க்குறோம், கட் பண்ணக்கூடாது. பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டளவுக்கு, ஒரு 5 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையுமே உரலில் ஒன்றும் பாதையமாக நல்லா நச்சு எடுத்துருக்கேன். இது எல்லாமே இந்த மாதிரி நச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே, அதாவது முதல்ல பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம், நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு நசுக்குனதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணி குழம்புக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி இடித்து சேர்ப்பாங்க. நல்லா அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா குழம்புல இறங்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு தக்காளியுமே பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணல, கையில் நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் கரைச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா சாரெலாம் இறங்கி தக்காளி சீக்கிரமாக வதங்கும். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழைவா இப்போ நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது கூட கறி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதை சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் தண்ணி குழம்பு நாட்டுக்கோழியில் வச்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்த பிறகு நல்லா கலந்து கொடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. அது இருக்கிற தண்ணி நல்லா கசிஞ்சு வந்துடணும் சிக்கனில். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையுமே சேர்த்து ஆட் பண்ணலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொடி அவ்வளவே தான், வேறு எந்த மசாலா சேர்க்க வேணாம். கரம் மசாலா சேர்க்காதீங்க. நம்ம ஹோல் ஸ்பைசஸாக சேர்த்ததுனால தூளை ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வறுத்து அரைச்ச மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணியை தாராளமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு கறி நல்லா வேகணும். சரியாக ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மணக்க சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.